ஒரு கேஸ் இன்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி லீகல் நோட்டீஸ் அனுப்புறதுன்றது ஒரு பழக்கம் இருக்குது. அதாவது ஒரு அட்வொகேட்டை பார்த்துட்டு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புறதுன்றது இருக்குது. லீகல் நோட்டீஸ் எப்படி ஆரம்பிக்கும்? அண்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் மை கிளைண்ட் ஸோ அண்ட் ஸோ நான் இந்த லீகல் நோட்டீஸை உங்களுக்கு அனுப்புகிறேன். மை கிளைண்ட் ஸ்டேட்ஸ் தட் அப்படின்னு ஒவ்வொரு பேராகிராஃபும் ஆரம்பிக்கும். என் கிளைண்ட் சொல்கிறபடி இந்த மாதிரி ஒரு தகவல்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு தகவலை ஒரு அட்வொகேட் அனுப்புறதுக்கான அந்த லீகல் நோட்டீஸ்க்கு பேர் சட்ட அறிவிப்புன்னு சொல்கிறது உண்டு. இந்த லீகல் நோட்டீஸில் ஒருத்தருக்கு அவதூறான ஏதான விஷயங்கள், இல்லைன்னா ஒருத்தருக்கு மான நஷ்டம் விளைவிக்கிற மாதிரி ஏதான ஒரு விஷயம், இல்லை மானக்கேடு கொடுக்குற மாதிரி ஏதான ஒரு விஷயங்கள் அந்த லீகல் நோட்டீஸில் எதனா இருந்ததுன்னா அதுக்கு பேர், அந்த டிஃபமேட்டரி அலிகேஷன்ஸ் இருந்ததுன்னா அந்த டிஃபமேட்டரி அலிகேஷன்ஸை பேஸ் பண்ணி அந்த ஆப்போசிட் பார்ட்டி மேலே நடவடிக்கை எடுக்க முடியுமா, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் கிரிமினல் கேஸ் நடத்த முடியுமா அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது சம்மந்தமாக நடந்த ஒரு மதுரை பெஞ்ச் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நடந்த ஒரு ஜட்மெண்ட்டை பற்றி ஷார்ட்டாக இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். பேசிக்காக டிஃபமேஷன்ன்றது பழைய இந்தியன் பீனல் கோட்ல செக்ஷன் 499 டிஃபைன் ஆயிருக்கு. புதுசாக இருக்கிற பாரதிய நியாய சம்ஹிதால செக்ஷன் 356 டிஃபைன் ஆயிருக்கு. இந்த டிஃபமேஷன்ன்றத டெஃபினேஷனில் பார்த்தோம்னா செக்ஷன் 499 ஒருத்தர் எழுத்து மூலமாவோ இல்லை வார்த்தைகள் மூலமாவோ இல்லைன்னா ஒரு செய்கை மூலமாவோ இன்னொருத்தருக்கு ஒரு மானக்கேடு விளைவிக்கிற மாதிரி ஏதான ஒரு விஷயங்கள்ல அவர் தெரிவிச்சாங்க அப்படின்னா அந்த பப்ளிகேஷன் ஆஃப் கண்டென்ட்ன்றது இன்னொரு விஷயம், அது இன்னொரு இன்கிரீடியன்ட். ஸோ இந்த மாதிரி எதனா விஷயங்கள் இருந்துதான் அவங்க மேலே அவங்க டிஃபமேஷன் செஞ்சதா அவங்க கருதப்படுவாங்க அப்படின்றது இருக்கு. அதை பற்றி அதுக்கான பனிஷ்மெண்ட் செக்ஷன் 500 இந்தியன் பீனல் கோட்ல இருக்கு. பழைய இந்தியன் பீனல் கோட்ல 2 years இம்ப்ரிசன்மெண்ட் அது கொடுக்கப்பட்டிருக்கு. 2 வருஷம் சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் ஒரு டிஃபமேஷன் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டு அப்படின்றத பழைய இந்தியன் பீனல் கோட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒருத்தர் ஒரு டிஃபமேஷன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மேல ஒரு கிரிமினல் கேஸ் எடுக்கிறதுனா பழைய ஐபிசி செக்ஷன் 500, புதுசா இருக்கிற பாரதிய நியாய சம்ஹிதா செக்ஷன் 356 1 2 3 4 4 கிளாஸ் இருக்கு. அதுல ஒரே செக்ஷன்ல அந்த டிஃபமேஷனை பத்தி ஃபுல்லா கொடுத்துருக்கு. இந்த செக்ஷன் 499 டிஃபமேஷனோட டெஃபினேஷன் சொல்லும்போது கூடவே 10 எக்ஸெப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நடந்தா அது டிஃபமேஷன் கிடையாதுன்னு சொல்லி, அதாவது குட் ஃபெய்த்ல பண்ணாங்கன்னா அது டிஃபமேஷன் கிடையாது, ஒரு நல்ல எண்ணத்தினால பண்ணாங்கன்னா அது டிஃபமேஷன் கிடையாது, இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் உண்மையை மட்டுமே சொல்லி ஒரு கருத்துக்களை தகவல் சொல்றாங்கன்னா அது டிஃபமேஷன் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸெப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. 10 எக்ஸெப்ஷன் பழைய இந்தியன் பீனல் கோட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் அதே ஜூரிஸ்ப்ருடன்ஸ் இப்போ புதுசா இருக்கிற பாரதிய நியாய சம்ஹிதால செக்ஷன் 356 கேரி ஓவர் ஆகுதுன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த டிஃபமேஷன் அப்படின்ற ஆஸ்பெக்ட் இருக்குன்றதுனால இந்த டிஃபமேஷன் ஒரு லீகல் நோட்டீஸ்ல கொடுத்த ஒரு ரிமார்க் ஒரு டிஃபமேட்டரி ரிமார்க் கொடுத்தாங்கன்னா அதுக்கு என்ன இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றத பார்த்தோம்னா, அந்த லீகல் நோட்டீஸ்ல இருக்க 2 பார்ட்டி லீகல் நோட்டீஸ் கொடுக்கறத அட்வொகேட் கிளையண்டோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலமா கொடுக்கக்கூடிய ஒரு பேப்பருக்கு பேர் ஒரு லீகல் நோட்டீஸ்னு பேர். ஸோ இந்த அட்வொகேட் கொடுக்குற வாங்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கிளைண்ட் கிட்ட இருந்து வாங்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நோட்டீஸா இருக்கும். மை கிளைண்ட் ஸ்டேட்ஸ் தட் இருந்தா ஒவ்வொரு பேராகிராஃபும் ஆரம்பிக்கும். அந்த டிராஃப்ட் பண்றது வேணா அட்வொகேட்டா இருக்கலாம், ஆனா அந்த ஃபேக்ட்ஸ் அந்த தகவல்களை சொல்லக்கூடியது கிளைண்டா தான் இருக்கும். ஸோ மை கிளைண்ட் ஸ்டேட்ஸ் தான் ஆரம்பிக்கிறதுனாலையும் அண்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் மை கிளைண்ட் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிறதுனாலையும் கடைசியா கால் அப்பான் யூ அப்படின்றது கடைசியா கேட்கக்கூடிய ஒரு விஷயங்கள் மட்டும்தான் கேட்கறது அட்வொகேட்டா இருந்தாலும் ஆரம்பத்தில் கொடுக்குற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கிளைண்டோட ஸ்டேட்மெண்ட் தான் அந்த லீகல் நோட்டீஸ்ல பிரதிபலிக்கும்ன்றதுனால அட்வொகேட்டுக்கு நேரடியாக எந்த விதமான லைபிலிட்டியும் வராது. சரி, இப்போ அந்த பார்ட்டிக்கு என்ன லைபிலிட்டி? அவர் ஒரு சில தகவல்களை அட்வொகேட் கிட்ட சொல்லி அந்த அட்வொகேட் அந்த தகவலோட அடிப்படையில் ஒரு நோட்டீஸ் இன்னொருத்தருக்கு அனுப்புறாங்க. அதுல எதனா அவதூறான கருத்துக்கள் எதனா இருந்ததுன்னா, ஸ்கேண்டலஸ் அலிகேஷன்ஸ் எதனா இருந்ததுன்னா, இல்லைன்னா மானக்கேடு விளைவிக்கக்கூடிய எதனா கருத்துக்கள் எதனா இருந்ததுன்னா அது மேல ஒரு டிஃபமேஷன் சூட் ஃபைல் பண்ண முடியும், இல்ல டிஃபமேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும், ஒரு கிரிமினல் கேஸை ஃபைல் பண்ண முடியும் டிஃபமேஷன். இது பொதுவாக நம்ம பார்த்தோம்னா ஃபேமிலி கேசஸ்ல, மேட்ரிமோனியல் கேசஸ்ல ரொம்ப காமன். இந்த மாதிரி டிஃபமேஷன் கேசஸ் இன்னொருத்தர்கிட்ட ஒரு லீகல் நோட்டீஸ் அடிப்படையை வச்சு ஒரு டிஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்றது ரொம்ப காமன் ஃபேமிலி கேசஸ்ல. சரி, இந்த மாதிரி நடந்த ஒரு கேஸை பத்தி நம்ம ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கணும். 2023 மதுரை பெஞ்ச் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நடந்த ஒரு கேஸ் ராமச்சந்திரன் வர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் நடந்த ஆனரபிள் ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரி கொடுத்த ஒரு ஜட்மெண்ட். இந்த ஃபேக்ட்ஸ் என்னன்னா, இது ஒரு ரிவிஷன் கேஸ். அதாவது ஒரு டிஸ்சார்ஜ், ஒரு அக்யூஸ்ட் ஒரு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் மூவ் பண்றாரு.
அது சக்சஸ்ஃபுல்லா அவர் வந்து அந்த கேஸ் விட்டு டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரு. அதுக்கு அகெயின்ஸ்டா அந்த கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த அவர், அதாவது டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட் பாதிக்கப்பட்டவர் விக்டிம் வந்து ஹைகோர்ட்ல ரிவிஷன் கேஸ் ஃபைல் பண்ணி அந்த கேஸை திரும்பி ரீஓபன் பண்றதுக்காக முயற்சி பண்றாரு. இதுதான் இந்த கேஸ். இந்த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் என்னன்னா, கம்ப்ளைண்ட் வந்து ஒரு ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர், இவர் மேல ஒரு சில குற்றச்சாட்டுகள் வச்சு 2020 மார்ச் மாசம் 8ஆம் தேதி குறிப்பா சொல்ல போனா ஒருத்தர் வந்து லீகல் நோட்டீஸ் ஒன்று இஷ்யூ பண்றாரு. லீகல் நோட்டீஸ்ல என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காருன்னா, இவர் வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி நிறைய லேண்ட்ஸை வந்து அபகரிச்சு, என்க்ரோச்மெண்ட் பண்ணி, ஆக்கிரமிச்சு அபகரிச்சு அவர் வச்சுட்டு இருக்காரு, இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு சில பரிகாரங்கள் கேட்டு ஒரு லீகல் நோட்டீஸ் ஒன்று இஷ்யூ பண்றாரு. ஒரு டிஃபமேஷன் கேஸை செக்ஷன் 500 கீழே மட்டும்தான், அதாவது டிஃபமேஷன் மட்டும்தான் அவர் கேட்கிற ஒரு ரிலீஃப் ஆர் அலிகேஷனா இருந்ததுன்னா அது மேஜிஸ்ட்ரேட் கிட்ட தான் ஃபைல் பண்ண முடியும். பட் இவர் என்ன பண்றாரு, இந்த லீகல் நோட்டீஸ் வந்த உடனே நேரடியாக ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாரு. போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றதுல இந்த லீகல் நோட்டீஸ் பேஸ் பண்ணி டிஃபமேஷன் மட்டுமே பேஸ் பண்ணி இல்லாம அந்த லீகல் நோட்டீஸ்ல இருக்கக்கூடிய இன்னும் சில விஷயங்களை பேஸ் பண்ணி கிரிமினல் இன்டிமிடேஷன், அதாவது மிரட்டல் அவர் கொடுத்த மாதிரியும், அதே மாதிரி எக்ஸ்ட்ராஷன் அபகரிப்பு செய்யறதுக்காக முயற்சி செஞ்ச மாதிரியும் ஒரு சில செக்ஷன்ஸை வந்து கோட் பண்ணி அவர் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் அடுத்த ஸ்டேஜ் படிப்படியா சார்ஜ் ஷீட் வரைக்கும் போயாச்சு. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து ஒரு கேஸும் காக்னிசன்ஸ் எடுத்தாச்சு மேஜிஸ்ட்ரேட். ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டா வந்து இவங்க என்ன பண்றாங்க, டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. என்னன்னு கேட்குறாங்கன்னா, அக்யூஸ்ட் இந்த லீகல் நோட்டீஸ் பேஸ் பண்ணி தான் இந்த கேஸே நடக்கிறது, இந்த அடிப்படையாக வச்சு தான் இந்த கேஸே நடக்கிறது, நீங்க அடுத்தது கிரிமினல் கேஸ் வந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்தாச்சு. ஆனா இங்க காக்னிசன்ஸ் நீங்க எடுத்துக்கச்சே இந்த லீகல் நோட்டீஸை ஆன் ரெக்கார்ட் அவங்க சப்மிட் பண்ணல, ஒரிஜினல் லீகல் நோட்டீஸை ஆன் ரெக்கார்ட் அவங்க சப்மிட் பண்ணலன்றதுனால இந்த கேஸ் செல்லாது அப்படின்னு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் ஆரம்பத்திலே ஃபைல் பண்ணி அக்யூஸ்டும் டிஸ்சார்ஜ் ஆயிடுறாங்க. ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டா தான் இவர் வந்து ஹைகோர்ட்ல வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்றாரு. அந்த கம்ப்ளைனன்ட் ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து ஹைகோர்ட்ல வந்து கிரிமினல் ரிவிஷன் கேஸ் வந்து ஃபைல் பண்றாரு. ஸோ இதுதான் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ். அவர் மேல லீகல் நோட்டீஸ் ஒரு சில அலிகேஷன்ஸ், அது மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த கம்ப்ளைண்ட்ல இருந்து இவங்க டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க. இது மேல ஹைகோர்ட்ல அப்பீல் ஃபைல் பண்றாரு கம்ப்ளைண்ட். இப்போ ஒரு லீகல் நோட்டீஸ் மேல ஒரு டிஃபமேஷன் சூட் ஃபைல் பண்ண முடியுமான்றது முதல் கேள்வி. ரெண்டாவது, லீகல் நோட்டீஸ் ஒரிஜினலை சமர்ப்பிக்காம அந்த லீகல் நோட்டீஸ் அந்த லீகல் கேஸ் டிஃபமேஷன் கேஸை நடத்த முடியுமான்றது ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, இதே விஷயத்துல ஒரு சிவில் சூட்டை இவர் ஃபைல் பண்ணிட்டாரு டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட். அந்த சிவில் சூட் வந்து டிஸ்மிஸ் ஆயிடுறது, தள்ளுபடி ஆயிடுறது, அப்பீல் நடத்திட்டு இருக்காரு. ஸோ அந்த சிவில் கேஸ் வந்து தள்ளுபடி ஆன ஒரு நிலையில கிரிமினல் கேஸை அதே விஷயத்துல நடத்த முடியுமா அப்படின்றது மூணாவது கேள்வி. ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் ஹைகோர்ட் முன்னாடி வரும். இதுல பார்க்கும்போது அக்யூஸ்டோட டிஃபென்ஸ் என்னன்னா, இதே விஷயத்துல சிவில் கேஸ் நடத்தி அது தள்ளுபடி ஆயிடுச்சுன்றதுனால ஒரே விஷயத்த பல நீதிமன்றங்கள் மாறி மாறி டிசைட் பண்ணி எங்களுக்கு மன உளைச்சல் கொடுக்குற மாதிரி இருக்குது. இது வந்து சரி கிடையாது. கிரிமினல் கேஸும் சிவில் கேஸும் ஒரே ஃபைண்டிங் தானே இருக்க போகுது. சிவில் கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சு கிரிமினல் கேஸ்ல எங்களை விடுவிக்க வேண்டியது தானே அப்படின்றது தான் அக்யூஸ்டோட வாதம். இவரோட வாதம் என்ன, கம்ப்ளைனண்டோட வாதம் என்னன்னா, ஒரு கேஸ்ல ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணப்படலைன்றது வந்து ப்ராசிக்யூஷனோட தப்பு. நான் போலீஸ் கிட்ட தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், நான் நேரடியாக மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து என்னோட பேப்பர்ஸை சப்மிட் பண்ணல. ஸோ ஒரு போலீஸ் மூலமா நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்ன்றதுனால ப்ராசிக்யூஷன் மேல தவறு இருக்கு, அந்த டாக்குமெண்ட்டை சரிவர அவங்க சப்மிட் பண்ணலன்றதுனால அந்த பெனிஃபிட் எப்படி நேரடியாக அக்யூஸ்டு கொடுப்பீங்க? அது வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுத்து எதனா குறைபாடுகள் எதனா இருந்தால் அதை நிவர்த்தி பண்றதுக்கான வாய்ப்பை எனக்கு கொடுத்துட்டு அந்த வாய்ப்பை பேஸ் அடிப்படையாக வச்சுதான் இந்த கேஸை மேல்கோர்ட்டு நடத்தலாமா நடத்த வேணாமான்னு நீங்க முடிவு பண்ணிருக்கணுமே தவிர்த்து நேரடியாக அக்யூஸ்டை டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கிறது சரி கிடையாது அப்படின்றது பெட்டிஷனரோட வாதம். ப்ராசிக்யூஷனோட வாதம் என்னன்னா, இவங்க வந்து வெறும் டிஃபமேஷன் மட்டுமே கேஸா கொடுத்திருந்தாங்கன்னா அவங்க மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கேஸை ஃபைல் பண்ணிருக்கலாம், நேரடியா எல்லா டாக்குமெண்ட்ஸும் அவங்க சப்மிட் பண்ணிருப்பாங்க, காக்னிசன்ஸ் ஆயிருக்கும். இல்ல இவங்க வந்து மேற்கொண்டு ஒரு சில அலிகேஷன்ஸ் வச்சாங்கன்றதுனால எங்க மூலமா வந்தது, இந்த கேஸ் வந்து எங்க மூலமா வந்தது, எங்க கிட்ட சப்மிட் பண்ணப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் நாங்க சப்மிட் பண்ணிட்டோம், மேற்கொண்டதை நான் வேணும்னா நாங்க சப்மிட் பண்றதுக்கு தயாரா இருக்கணும்னு போலீஸோட வாதம். ஸோ இந்த மூணு வாதத்தோட அடிப்படையிலையும் ஹைகோர்ட் சொன்ன டெசிஷன் என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு குறைபாடு. அதாவது ஒரிஜினல் லீகல் நோட்டீஸை வந்து அந்த டாக்குமெண்ட்ல ஆன் ரெக்கார்டா வைக்கல, சார்ஜ் ஷீட்டோட ஆன் ரெக்கார்டா வைக்கலன்றது சரி செய்யக்கூடிய ஒரு குறைபாடுன்றதுனால, ஒரு ரெக்டிஃபைபிள் டிஃபெக்ட்ன்றதுனால அது சரி பண்றதுக்கான வாய்ப்பை அந்த டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதனால இந்த கேஸ் ஒட்டுமொத்தமா க்ளோஸ் பண்றது வந்து நம்ம ஜஸ்டிஸ் சிஸ்டம்க்கு சரி கிடையாது. அதனால இவருக்கு இதை சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் கொடுத்து
இவர் வந்து அந்த ரெக்டிஃபை பண்றதுக்கான அந்த ஒரிஜினல் லீகல் நோட்டீஸ் ஆன் ரெக்கார்ட் இவர் வச்சதுக்கு அப்புறம் துரிதமா இருக்கிறதே முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா இந்த கேஸை வந்து டிஸ்போஸ் பண்ணுமாறு டைரக்ட் பண்றோம் அப்படின்னு ஹைகோர்ட் கொடுத்த ஒரு ஜட்மெண்ட். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, லீகல் நோட்டீஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய ரிலீஃப், அந்த ஃபேக்சுவல் மேட்ரிக்ஸை பேஸ் பண்ணியே ஒரு அலிகேஷன் கிரியேட் ஆனமே தவிர்த்து நேரடியா அசர்பிக்கான ஒரு அலிகேஷன்ஸ் வந்து லீகல் நோட்டீஸ்ல வைக்கிறது சரி கிடையாது. லீகல் நோட்டீஸோட மோட்டிவ் எதிராளிய பயத்தை உண்டாக்குறதுன்றது கிடையாது. லீகல் நோட்டீஸோட உண்மையான மோட்டிவ் என்னன்னா அந்த கேஸ் துரிதப்படுத்துறது, அதுக்கு என்ன கான்ட்ராடிக்டரி எவிடன்ஸ் எதனா இருந்ததுன்னா ஆப்போசிட் பார்ட்டி கிட்ட கலெக்ட் பண்றது. அதே மாதிரி இந்த லீகல் நோட்டீஸை சரியா ரிசீவ் பண்ணாம ரெஃப்யூஸ் பண்ணிட்டார் அப்படின்றதுனாலயோ இல்ல அந்த அட்ரஸ்ல அவங்க இல்ல அப்படின்றதுனால இல்ல வேற எதனா ஒரு ரீசன்ஸ்னால தவறா வேற எதனா பதில் எதனா வந்ததுன்னா அந்த கேஸோட நிலைப்பாடை அது மாத்துன்றதுனால, ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் லீகல் நோட்டீஸை பயன்படுத்தணுமே தவிர்த்து எதிராளிய இன்டிமிடேட் பண்ணுன்றதுக்காக ஒரு லீகல் நோட்டீஸை இஷ்யூ பண்ணோம்னா அதுல ஒரு சில அட்ஜெக்டிவ் சேர்க்க ஆரம்பிப்போம். பேசிக்கலா இன்னொருத்தருக்கு ஒரு பயத்தை உண்டாக்குறதுக்காக ஒரு நோட்டீஸ் ஒன்று இஷ்யூ பண்ணோம்னா அதுல ஒரு சில ஒரு அட்ஜெக்டிவ்ஸ் சேர்க்க ஆரம்பிப்போம். அந்த அட்ஜெக்டிவ்ஸ் சேர்க்க ஆரம்பிக்கிறதுனால அதை வந்து ஒரு ஒரு ரவுண்ட் அபவுட்டை நம்மளே வந்து திரும்பி வந்து தாக்குற மாதிரி அது வந்து ஒரு டிஃபமேட்டரி அலிகேஷன்ஸா கொண்டு வந்து சேர்ந்துடும். இது வந்து சரியான ஒரு அப்ரோச் கிடையாது. ஒரு லீகல் நோட்டீஸ் ஒன்று இஷ்யூ பண்றோம்னா அந்த லீகல் நோட்டீஸ் பேசிக்கா அந்த கேஸோட அலிகேஷன்ஸ் அந்த ஃபேக்சுவல் மேட்ரிக்ஸ் கேட்கக்கூடிய அந்த ரிலீஃப் அது மட்டும்தான் இருக்கணும். அந்த லீகல் நோட்டீஸை பேஸ் பண்ணி அந்த கேஸை சீக்கிரமா முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணுமே தவிர்த்து எதிராளிய அச்சுறுத்தி அவரை வந்து யாரும் வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் வந்து விழுந்ததுக்கு அப்புறம் நேரடியா நீங்க கேட்கிற பரிகாரத்தை கொடுக்க போறது கிடையாது. அவங்க அந்த லீகல் நோட்டீஸ் எடுத்துட்டு இன்னொரு அட்வொகேட் கிட்ட தான் போவாங்க. அந்த அட்வொகேட் வந்து பதிலுக்கு ஒரு நோட்டீஸ் தான் இஷ்யூ பண்ணுவாங்கன்றது தான் இருக்கிறதுனால அவரை அச்சுறுத்துற மாதிரி இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அந்த ஃபேக்சுவல் மேட்ரிக்ஸ் அதனோட இம்ப்ளிகேஷன்ஸ் அவரை அச்சுறுத்தலாம், ஆனா அனாவசியமான அட்ஜெக்டிவ்ஸ் அனாவசியமான வார்த்தைகள் பயன்பாட்டை வந்து தவிர்க்கணும்ன்றது வந்து இதுல இருந்து நமக்கு தெரிய வருது.